இந்த ரயில் நிலையத்தில் உள்ள ரயில்வே இரும்பு பாதை காவல் நிலையத்திற்கான தரவேற்ற திட்டம் இதில் இல்லைன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷன் இந்த திட்டத்துல ரொம்ப தாழ்வா இருக்கு. ரயில்வே போலீஸ் இரும்பு பாதை காவல் நிலையம் மேடம் எடுத்து கட்டணும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கீம்ல அது வரலன்றாங்க. இதுல இந்த ஸ்கீம்ல அது வரலன்னா அதை வந்து அடுத்து இரண்டாவது ரயில்வே இரும்பு பாதை காவல் நிலையம் ரயில்வே போலீஸ் அடுத்த கட்டத்தில் இரண்டாவது கட்டத்தில் அது நிறைவேற்றப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தார். சரியா? ரைட். வேற ஒண்ணுல தமிழக வெற்றி கழகத்தோட கொடி நல்ல கலரா இருக்கு. அந்த கொடி அதை சொல்லி கொடிக்கு வாழ பேருந்து வந்துட்டு போகுது எல்லா ரயில் நிலையத்துக்கும். நம்ம விருதுநகர் ரயில் நிலையத்துக்கு இந்த கலெக்டரேட்டுக்கு போற வண்டி மட்டும்தான் வருது, மற்ற வண்டி வரல. முதல்ல பஸ் ஸ்டாண்டை திறந்துருவோம். புது பஸ் ஸ்டாண்டு திறக்கிறதுக்கான திறந்து அதற்கான முயற்சிகள் எடுத்து சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி சொல்லுவோம். முதல்ல அது ஓடி கரெக்டா வரட்டும். நீங்க வாட்டுக்கு திசையை திருப்பி விட்டுறாதீங்க. இது ரயில்வே நிலையம் கட்டி முடிச்சோடனே டிசம்பர்ல அதற்கான முயற்சியும் சட்டமன்ற உறுப்பினர் எடுத்துருவார். இப்ப இந்த புதுசா பதவி ஏற்ற சுரேஷ் கோபி, நான் சினிமாவில் இருக்கதான் ஆசைப்படுறேன், எனக்கு அரசியல் சினிமாவில் தொடர்ந்து பயணிக்கத்தான் ஆசைப்படுறேன், அதனால என்னை வந்து இணையமைச்சர் பதவி அதாவது என்னை நீக்கினாலும் பரவாயில்லை அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறாரு. சொல்லி பாக்குறீங்க. பிரதமர் மோடி வலிமை இழந்திருக்கிறார். 2024 தேர்தலுக்கு பின்னாலே பிரதமர் மோடி வலிமை இழந்திருக்கிறார் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அவருடைய நடையிலும் தெரிகிறது, அவருடைய பேச்சிலும் தெரிகிறது. இப்பொழுது அவரை ஒரு இணையமைச்சர் இப்படி அவர் வலிமை இழந்து விட்டார் என்பதை முகத்திற்கு முன்னாலே சொல்லுகிறார் என்றால் இது இன்னொரு உண்மை வெளியில வருகிறது. மோடி அவர்கள் வலிமை இழந்த பிரதமராக இருக்கிறார். அவர் வெளியே போறேன்னு சொன்னதுக்கு அவருக்கு கருத்து தான் இருக்கா? அவருக்கு கருத்து என்ன இருக்கு? அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தைரியமா சொல்லியிருக்காரு. தைரியம் இல்லாத மோடி அதை வந்து ஏற்றுக்கொண்டு அவரை நீக்க இடம் இல்லை. மோடி பயந்து நிக்கிறாரு. இதுதான் பேச்சு. இந்த பட்டாசுக்கு தனி மசோதா பட்டாசுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் 800களில் நிறைவேற்றப்பட்ட எக்ஸ்ப்ளோசிவ் வெடிமருந்து சட்டத்தை மாற்றுவதற்காக மத்திய அரசு கடந்த ஏப்ரல் மாதம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இது முதல் கட்டமாக ஆய்வில் இருக்கிறது. அதே போல இவருடைய டிராஃப்ட் சட்டம் பல வகையிலே இதற்காக டிராஃப்ட் சட்டம் பரிமாறப்பட்டிருக்கிறது. அதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருக்கின்றன. என்னை பொறுத்த மட்டிலே திரு பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர் பட்டாசு தொழில் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து பேச வேண்டும். பட்டாசு தொழில் என்பது விருதுநகர் மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான தொழில்களிலே ஒன்று. அந்த தொழிலை கடந்த 10 ஆண்டுகளாக மோடி அரசு மாற்றான் தோட்டத்து மனப்பான்மையோட பார்த்து வருகிறது. அவர்களை பொறுத்த மட்டிலே தொடர்ந்து பட்டாசு தொழிலை எந்த ஒரு உதவியும் செய்யாமல் நசுக்க விரும்புகிறார்கள். இப்பொழுது இந்த சட்டமும் பட்டாசு தொழிலுக்கு எதிரான சட்டமாக வந்துவிட்டால் பட்டாசு தொழிலை காப்பதற்கான வழியே இல்லை. அதனால் என்னை பொறுத்த மட்டிலே அந்த சட்டம் முழு வடிவம் பெறுவதற்கு முன்னாலே அனைத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸிடமும், அதாவது தொழிலாளர்களிடம், பட்டாசு செய்பவர்களிடம், உற்பத்தியாளர்களிடமும், பட்டாசு தொழிற்சாலை நடத்துபவர்களிடமும், பட்டாசு விற்பவர்களிடமும் இதை பற்றி கலந்தாலோசனை தேவை. இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கன்சல்டேஷன் என்று சொல்வார்களே ஆங்கிலத்திலே, அந்த கன்சல்டேஷனை முழுமையாக மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும். எந்த விதத்திலும் மத்திய அரசு பட்டாசை அளிப்பதற்கான மறைமுக நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது. நேற்று வந்து விஜய் கட்சியோட கொடி அறிமுக விழா நடத்தப்பட்டது. அந்த சமயம் வந்து தமிழக அமைச்சரவைகள் மாற்றம் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து பரப்பப்பட்டிருக்கு. இதனால வந்து திமுக வந்து விஜயோட கட்சியை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக, அதாவது அரசியல் விமர்சகர்கள் வந்து தொடர்ந்து ஒரு கருத்தை வலியுறுத்திட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முதலமைச்சரே பதில் சொல்லிட்டாரு. முதலமைச்சர் மிக தெளிவாக பதில் சொல்லிட்டாரு. நீங்க சொன்னது அவருக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க எல்லாரும் பத்திரிகையாளர்கள் கிளப்பி விட்ட கிளப்புல பத்திரிகையாளர்களுடைய தவறு இது. பத்திரிகையாளர்கள் பொறுத்த மட்டிலே பொறுப்பாக இருக்க வேண்டும். கோட்டை பத்திரிகையாளர்கள் மிக கவனத்தோடு யார் சொல்வதையும் கேட்காமல் முதலமைச்சர் சொல்வதை கேட்க வேண்டும். மோடி 75 வயதுல பதவி விலகணும் சுப்பிரமணிய சாமி அவர்களுடைய விருப்பம் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள்.